எந்த இடத்துல அவங்களுடைய அந்த இபாரத்தை அவங்க தந்திருக்கிறாங்கல்ல, அதுல எந்த இடத்துல அவங்களுடைய அந்த மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி தரணும். அப்பதான் அது மிஸ்டேக்கா இல்லையாங்கிறத நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறது மூலம் தெரிவித்துக் கொள்றேன். அடுத்து சஹாபியே சொன்னான்னு எழுதியிருக்காங்களே, ஏன்னா மதுஹப் சாவி இமாம் எழுதின பத்தி சொன்னாங்க. ஏன்னா மதுஹப் மறுக்கக்கூடியவர்கள் பின்னார்கள் அந்த நிலைக்கு வந்துருவாங்க. சஹாபியர் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு குர்ஆனுக்கு மாற்றமா சொல்லுவாங்க. அந்த சஹாபியலை காபிராக்குவாங்க. அந்த சஹாபியலும் பிழையா சொல்லி இருக்கிறாங்க, ஹதீஸுக்கு முரணான சட்டத்தை சொல்லி இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு பின்னால போகாம மதுஹப் வந்திருக்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி சொல்லி வச்சாங்க. ஏன்னா சரியான ஹதீஸா இருந்தாலும் கூட இன்னைக்கு அது குர்ஆனுக்கு முரண்பட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறாங்கல்ல. இப்படி ஒரு அதிகாரத்தை இவங்க எங்கிருந்து எடுத்தாங்க? இப்படி ஆளுக்கும் இந்த அதிகாரத்தை எடுத்தோம்னு வச்சுக்கிறோங்க. இவருக்கு 4 ஹதீஸ் அப்படி முரணா தெரியும், அதை மறுப்பாரு. இன்னொரு ஆளுக்கு இன்னொரு 4 ஹதீஸ் முரணா தெரியும், அவரும் மறுப்பாரு. இன்னொரு ஆளுக்கு இன்னொரு 4 ஹதீஸ் முரணா அவரும் மறுப்பாரு. அப்ப எல்லா ஜாதியும் விட்டு குர்ஆன் மட்டும் போதுன்னு சொல்லாமா? இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அவங்க விளங்கன்னு சொன்னா இதுக்கு என்ன விளக்கன்னு கேட்கணும். அப்ப சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரச்சனை அப்படித்தான். பெரியவங்களுக்கு வயது வந்தவருக்கு இப்ப பால்குடி சட்டம் வருமா? வரும்ங்கறத அந்த ஹதீஸ் அறிவிக்குது. அது எப்படிங்கறத இமாமுடைய விளக்கப்பிரகாரம் போடுமே தவிர இவர்களுக்கு விளங்கலங்கிறதுனால அது ஆபாசம், அசிங்கம், குர்ஆனுக்கு முரண் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா ஒவ்வொரு ஆளும் இந்த அளவுகளை வச்சுக்கலாமா? இந்த அதிகாரம் ஒவ்வொரு ஆளும் கையில் எடுத்துட்டு ஹதீஸா இருக்குமா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பிரச்சனை அப்படித்தானங்க. அந்த ஹதீஸ் மறுக்கிறாங்களே, இப்படி ஒவ்வொரு ஆளும் எடுத்தா சரியாகுமா? இப்ப இன்னொரு ஹதீஸும் இருக்குது. ஒருவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட யா ரசூலல்லாஹ் ஒரு பெண்மணியை நான் முத்தம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்கணும், ஓதி காமிக்கிறாங்க. இன்னல் ஹஸனாத்தி யுذிஹிபுன ஸய்யிஆத், நல்லவைகள் எல்லாம் தீயவைகளை அழித்து விடும் அப்படின்னு. அப்ப ஏதாவது நல்வணக்கம் செஞ்சா அது மூலம் அந்த பாவம் நீங்கிரும். இது எனக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல இல்ல, ஏன்னா இன்னல் ஹஸனாத்துங்கிறது அகிமஸ் ஸலாத்துங்கிற விஷயம், தொழுகை நிலைநாட்டுங்க, நீ தொழுவுங்க, அந்த பாவம் அது மூலம் போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த தோழை கேட்கறாங்க இது எனக்கு மட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்ல எல்லோருக்கும்ங்கிறாங்க. இது புகார்ல இருக்குது. ஒரு ஆளு அது எப்படிங்க? அப்ப ஒவ்வொரு ஆளும் ரோட்ல போற பொண்ணை முத்தம் பண்ணிச்சு போட்டு 2 ரக்கா தொழுதுட்டா சரியாகுமா? ஒரு ஆள் கேட்கறாரு. அதனால இந்த ஹதீஸை நான் எப்படிங்க ஒப்புக்கொள்ள முடியும்? இது சரியா இருந்தா ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாரு. இப்ப இதுக்கு என்ன சொல்றது? அதுக்கு தான் இமாமுடைய விளக்கம் வேணும் அப்படிங்கிறோம். தான் இஷ்டத்துக்கெல்லாம் அது எனக்கு முரணாகுது. அதே நேரம் எல்லா விஷயத்திலும் ஒருபாடா இருக்கிறாங்களா? இல்ல. அதுபோல சம்பந்தம் இல்லாம அவங்க என்ன சொன்னாலும் சிரிப்புல கூட ஒரு செட்டப் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டாக்கா வேகமா சிரிக்கும் போது மெதுவா சிரிங்க, ஏன்னா அந்த செட்டப் அளவு மீறி கூடாதுல எல்லாத்திலையுமா செட்டப் அப்படிங்கறத ஊர்ஜி செய்யறாங்க, வேற ஒண்ணு இல்ல. இது எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா சில கட்டங்கள்ல நம்ம கோபமா பேசுறோம், கோபம் வரணும், அந்த நேரத்தில் சிரிக்கிறாங்க, அதனாலதான் சிரிப்புக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. இது எப்படின்னு கேட்டாக்கா பொதுவா சொல்லுவாங்க, ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியை பார்த்து அந்த பெண்மணி எதுக்கு எடுத்தாலும் பெருமை பேசணும். என்னம்மா உங்க வீட்டுல உள்ள ஆடு மாடெல்லாம் எப்படி? அதை ஏன் கேட்கிற எக்கச்சக்கம். உங்க வீட்டுல உள்ள காசு பணம் அதை ஏன் கேட்கிற எக்கச்சக்கம். உங்க வீட்டுக்காரரு அதை ஏன் கேட்கிற எக்கச்சக்கம் அப்படி இருந்துச்சு. அட என்ன கேட்கறானே வழங்கல. அந்த மாதிரி நம்ம கூட சொல்றோம், என்னங்க அடுத்த வீட்டு பெண்ணோட உங்க வீட்டு பெண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு சாப்பிடலாங்கிறாங்க, இது ஆபாசம் இல்லையா? அது கூடுங்கிறாங்க. அது போல தொடையை கூட மறைக்க தேவையில்லை, ஆபாசம் இல்லையா? யாரா ஒரு ஆளு உன் நண்பர் வந்திருப்போம், மனைவியோட வந்துரு, நான் மனைவி உட்கார சாப்பிடுவோம், வீட்டுல உட்கார்ந்துட்டு ஒரு ஆடோட உட்கார்ந்தாக்கா இது சரியாகுமா? இந்த கருத்தை சொன்னாலும் சிரிக்கிறாங்க. அதான் இப்போ எதுக்கு சிரிக்கணும்னு தெரிய போச்சு. இந்த மாதிரி சொன்னாலும் யோசிக்கணும், என்னங்க இது ஆபாசமாச்சே, இது எப்படி நம்ம வீட்டுக்கு பொருந்தும், இந்த மாதிரி சட்டமெல்லாம் சரியா அப்படி யோசிக்கணும். அதனால எல்லா இடத்தையும் சிரிக்க கூடாங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல தான் சிரிக்கணும். அதே போல பாருங்க, இப்ப இன்னொன்னு இந்த ஹதீஸ் விஷயமெல்லாம் சொன்னாங்க. முதல் சொன்ன லாக் சிமுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லாக் சிமு இது விளக்கம் தேவையில்லை, இது கண்டுபிடிக்க உடனே நேரம் ஆயிருக்கு. அதான் இதுக்கு இமாம்கள் தேவைப்படுறாங்க. இப்ப லாக் சிமுக்கு விளக்கம் தேவை காலையில வச்சதுக்கு இதுக்கு இது என்ன அரபி கூட தெரியுமே, இது சொல்லி உடனே நேரம், அதுக்கு எத்தனை கிதாபுல தூக்கி எடுக்க வேண்டிய இருக்கு. இதுதான் இமாமுடைய உதவி அப்படிங்கிறது. நான் கேட்கிறேன், அப்ப லா இல்லாம அக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானின்னு வந்திருக்குது, அங்க லாவே இல்லையே. இந்த அப்ப அப்படி பார்த்தா உங்களுடைய வாசகத்தை நான் வாசிச்சு காமிக்கிறேன். அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை கூட தேவையில்லாமல் சொல்ல மாட்டான் சொல்லி இருக்கிறீங்கல்ல, இங்க எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்கிறான், முடிஞ்சு போச்சு. அப்ப தேவையில்லாமல் சொல்லி இருக்கிறான். அப்ப உங்களுடைய வார்த்தைக்கு முன்னால எழுதி வச்சுங்கல்ல, அல்லாஹ் ஒரு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாம ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான் அப்படின்னு. அப்ப எக்ஸ்ட்ரா சொல்லிட்டான் ஆகி போச்சே.
அதனால இப்ப நம்ம என்ன புரியுறோம் அப்படின்னு கேட்டாக்கா, குர்ஆனில் எந்த ஒரு வார்த்தையும் வீண் வார்த்தை இருக்காது. இது நம்ம நிலைப்பாடு மட்டுமல்ல, அவங்க நிலைப்பாடும் அப்படித்தான். அதனாலதான் நம்ம சொல்றோம். பெல்லு அடிச்சு விட்டாங்க, அதனாலதான் நின்றேன். எதுக்கு சிரிக்கணும் அளவு இல்லாம போச்சு சார். அல்ஹம்துலில்லாஹ், அவங்க நிலைப்படுத்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்ததாக சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் சொன்னோம். இன்னொரு ஒரு ஹதீஸ கூட சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, சாப்பிடுற மாதிரி காட்டுவதற்காக மனைவி வச்சு விளக்கு அணைச்சாங்க. அப்படி ஒரு ஆதம காட்டினாங்க. நீங்க தான் ஒரு அசிங்கம் சொன்னாக்கா அது எடுக்க மாட்டீங்களங்க, இந்த ஹதீஸ் நீங்க எப்படிங்க எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா நண்பர் வச்சுக்கிட்டு மனைவி வச்சுக்கிட்டு விளக்கு அணைச்சிருவோமா? நம்ம செய்ய மாட்டோம்ல. அப்ப இந்த ஹதீஸ் எப்படி காமிக்கிறீங்க? இந்த ஹதீஸ் மறுக்கணும் உங்களுடைய அளவு பிரகாரம் அப்படின்னு சொன்னோம். அவங்க தேவை இருந்த ஹதீஸ் செய்வாங்க, தேவையில்லை அவங்களுடைய இப்படி ஒரு விளையாட்டு அமைந்து விட கூடாங்கிறதுனாலதான் நீங்க ஆளுக்கு புறப்பட்டுறாதீங்க, நான் குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு பண்றேன், அது பிறகு நான் சொல்றேன் அப்படின்னு. இன்னொன்னு, இமாம்கள் ஒரு சட்டம் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சட்டம் முன்னால சொல்லும் பொழுது பின்னால ஒரு சட்டம் சொல்றாங்கல்ல, அப்ப கிடைத்தாச்சு அப்ப கிடையாது. இப்ப உள்ளவங்களும் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு தொடைப்பகுதி மறைத்து ஆக வேண்டும், இப்ப மறைக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. மறைத்து ஆக வேண்டும் அவங்க சொன்ன போது இப்ப எந்த ஹதீஸ வச்சுக்கிட்டு மறைக்க தேவையில்லைங்கிறாங்களோ இந்த ஹதீஸ் அப்போதும் இருந்தது, இவர்கள் படிக்கவில்லை. அதே போல தஸ்பீஹ் தொழுகை உண்டுன்னு சொன்னாங்க, இப்ப இல்லைங்கிறாங்க. ஆனா உண்டு சொல்லும் பொழுது இப்ப எந்த ஹதீஸ வச்சு இல்லை என்றார்களோ இதே ஹதீஸ் அப்பொழுதும் இருந்தது, இவர்கள் படிக்கவில்லை. இமாமுடைய நிலைமை அப்படியா? அதே போல ரசூலுக்கும் நபிக்கும் வித்தியாசம் உண்டுன்னு முன்னால் எழுதினாங்க, இப்ப வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. இப்ப இருக்கிற குர்ஆன் ஹதீஸும் முன்பு வித்தியாசம் உண்டுன்னு சொல்லும் போது இருந்தது, இவர்கள் புரியவில்லை, படிக்கவில்லை. பெண்களுக்கு ஜியாரத்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இப்ப இருக்க முடிவு பண்ணிருக்கிறாங்க. இப்ப எதை வச்சு உண்டுங்கிறாங்களோ இதே ஹதீஸ் இல்லைன்னு மறுத்த போதும் இருந்தது, இவர்கள் படிக்கவில்லை. அப்ப இப்படிப்பட்ட இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள், முழுமையாக சட்டத்தை பார்த்து சொல்ல முடியாம இருக்கக்கூடியவர்கள் அந்த இமாம்களை சொல்லலாமா? அந்த இமாம்கள் சட்டம் சொல்லும் பொழுது செயல் ஹதீஸ் இல்ல, செயல் ஹதீஸ் பிறகு கிடைக்கிறது, சட்டத்தை மாத்துகிறார்கள். அப்ப அதனால இமாம போய் ஒப்பிடலாமா அப்படிங்கறதையும் நீ யோசிச்சு பாருங்க. அதே போல இவங்க எத்தனை விஷயங்கள்ல குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறோங்கிறாங்கல்ல. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதுங்கிற இடத்துல எல்லாம் அவங்க வணக்கத்திற்குரிய இறைவன் அப்படிங்கிறாங்க. இலாஹுக்கு வணக்கத்திற்குரியவன் இறைவன் என்று யார் சொல்லிக் கொடுத்தது? அதனால பாத்தீங்களா அந்த அர்த்தத்தை மறுக்கிறாரு அப்படிம்பாங்க. நாங்க மறுக்க செய்யறோம். இந்த அது எப்படி நீங்க புரிஞ்சுங்க, அது எங்களுக்கு விளக்கணும். இது இமாம்கள் சொல்லித்தானே நீங்க விளங்குறீங்க, இல்ல அல்லாஹ்வே சொல்லிக் கொடுத்தாங்க, நம்ம சலாசு சொல்லிக் கொடுத்தாங்களா இலாஹுக்கு வணக்கத்துக்குரியவங்கிறது? அதே போல பாருங்க, வல்லைலி இதா அஸ் அஸ் அப்படின்னு ஒண்ணு வருதுங்க. அதுக்கு இவங்க அர்த்தம் வைக்கிறாங்க, ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் சரியா இல்லைங்கிற நமக்கு தெரிவிக்கணும். இது இல்லாட்டையும் அது நீங்க தப்புன்னு சொல்லுங்க அப்படிங்கறத சொல்லவே கூடாது அப்படிங்கறத இப்ப நினைவூட்டல் பண்ணி கொள்றேன். இப்படி எத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், எதா இருந்தாலும் இவங்க அர்த்தம் வச்சு வாசிக்கணுங்கிறாங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், யூசிக்குமுல்லாஹு அப்படிங்கிற வசனம், வழக்கும் நிஸ்பு அப்படிங்கிற வசனம், எஸ்தஃப்தூனக்குங்கிற வசனம், 3 தான் வாரசுமே சட்டப்பட்டது. இதை இவங்க வாசிச்சு அர்த்தம் வைக்கட்டும். அவங்கள யாரா ஒரு ஆள் புரிஞ்சுட்டு இது புரிஞ்சுன்னு சொல்லட்டும் தமிழ்லயே, ரொம்ப இன்னும் தேவையில்லை. அந்த அளவுக்கு குர்ஆன் எளிதா தாங்க இருக்குது, புரிஞ்சவங்க இவங்க வாசிச்சு அர்த்தம் வைக்கிறோம். ஆனா அது வாசிப்பறம் நம்ம கேள்வி கேட்போம், அது ஒரு விஷயம். எதிரில உள்ளவங்களும் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு யாரா ஒரு ஆள் வாசிய புரிஞ்சுன்னு சொல்லட்டும். புரிஞ்சு சொல்லும்போது இதுக்கு என்ன சட்டம் கேட்போம் சொல்லிடணும். இவங்க எல்லாம் லேசு சொல்றதுங்கிற வெறும் வார்த்தையில் இருக்கிறது, யதார்த்தத்தில் இல்ல. யாரு பின்பற்றாங்களோ அவங்களோ இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முழுமையாக மொழிபெற்று இல்லைங்கிற புரிஞ்சு கொள்றோம். இப்னு அரபி என்பவன் ஃபிரௌனை முஸ்லிம் என்று சொல்லி குர்ஆனுக்கு எதிராக யுத்தம் செய்திருக்கிறான் நம்ம கடுமையாக நம்ம சொன்னோம். அதுக்கு நம்ம ஒரு ஆதாரத்தை கொடுத்தோம். இப்னு அரபி சொன்ன டெக்ஸ்ட காப்பி பண்ணி தான் கொடுத்தோம். அவங்க இது 2 கிதாபு ஒரு பேப்பர்ல இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அது அந்த கிதாபுல இருந்து தரணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதனால அந்த கிதாபுல இருந்தே கொடுக்குறோம். டைரக்ட் அந்த கிதாபுடைய நேரடி பக்கம் இது வழங்குதா. அவருடைய கிதாப் பிரிண்டட் காப்பியில இருந்த அது ஆதாரத்தை இப்னு அரபி எதுவும் வச்சிருக்கிறோம். நம்ம ஃபைலுக்காக ஷார்ட்டா எடுத்து கொடுப்போம். எது வாதத்தில் வைக்கிறோமோ கேட்டா கொடுக்குற அளவுக்கு தயாரா தான் என்ன செய்வோம், வாதம் வைக்குவோம். அதனால இப்னு அரபியுடைய கிதாப் ஃபுசூஸுல் ஹிகம்ல இருந்து அவங்க பிரிண்ட் போட்டிருக்காங்க இல்லையா புக் ஸ்டால்ல, அதுல உள்ளதுல இருந்த எடுத்த
அந்த ஜெராக்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். இப்ப இப்னு அரபி சொன்னதை அவங்க வாசிச்சு ஃபிரௌன் அவன் முஸ்லீம்னு சொல்லலன்னு சொல்லணும், அல்லது சொன்னார்னு சொன்னா அதுக்குரிய விளக்கத்தை தரணும். முஸ்லீம் தான் நீங்கள் என்ன செய்யணும், வழிமொழிஞ்சு அதை பேசணும். இல்லைன்னா இங்க கெடுக்கத்தான் செய்யறாங்கன்னு ஒத்துக்கணும். 3 தான் நீங்க செய்யணும். இப்ப இந்த விளக்கங்கிற முறையில நாசமாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற என்ன செய்யணும், நீங்க ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளாட்டாலும் அதான் அதுக்கு அர்த்தம். அதை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா 3 ஆயத்து வாரிசு உரிமை சட்டமா இருக்குது. அந்த 3 ஆயத்தையும் நம்ம வாசிக்கணுமா, வாசிச்சு உங்களுக்கு புரியுதான்னு கேட்கணுமா, உங்கள ஒரு ஆளை கூப்பிட்டு விளக்கம் கேட்பாராம், நீங்க புரிஞ்சலான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை இங்க வைக்கிறார். அனைவருக்கும் புரியுங்கிற தலைப்பா, அனைத்தும் புரியுற தலைப்பா. அனைவருக்கும் புரியும் எந்த ஒருத்தன் சொல்லவே மாட்டான். அனைவரும் ஒரே தரத்தில் இருப்பாங்களா? அனைத்தும் புரியுமாங்கிறதான் டாபிக். நீங்க அதை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன்ல. புரியுமான்னு சொல்லி கேட்கறதுக்கு நான் தான் சொல்றேன்ல, புரியாட்டி கேளுங்க, வாதத்தை எடுத்து கேளுங்க, தர்றேங்கிறேன். ஆனா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த மக்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன். இந்த 10 தலாக்கு 9 தவிர 8 தவிர 7 தவிர 6 தவிர 5 தவிர 4 தவிர 3 தவிர 2 தவிர 1 தவிர என்று சொன்னதுக்கு நீங்க யார் விளக்கம் சொல்ல வேணாம். மக்கள் நீங்க சொல்லுங்க எனக்கு. ஆமா, அதுக்கு அர்த்தம் 5. இது என்ன கணக்கு? குர்ஆனில் உள்ளதுக்கு விளக்கம் கேட்கிறீங்க, மதுஹபுல உள்ளது மதுஹபுடைய காவலர்களுக்கு புரியலையே. நீங்க அதை விளக்கி அதுல இருந்து 5 தலாக்குங்கிறது எப்படி வரும்? 10 தலாக்கு 7 தவிர 6 தவிர 5 தவிர என்று சொன்னா அதுல எப்படி 2 தலாக்கு வரும்? இந்த 2 மந்திர கணக்கையும் போட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இல்லாட்டா எனக்கு புரியுற மாதிரி குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க. நான் மக்களை வந்து டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேங்க. நமக்கு தான் விவாதம். மக்கள் பார்வையாளர் தான் வந்திருக்காங்க. மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்கறது சரியில்லை. நீங்க சொல்ற எல்லாத்தையும் உங்க மக்கள் சொல்லிடுவாங்களா? அதனால இப்ப இந்த தலாக் விஷயத்துக்கு நீங்க இந்த 3 ஆயத்தை சொல்லி என்ன கேட்க விரும்புறீங்களோ என்கிட்ட கேளுங்க. அது எப்படி கேட்கணும்? வாதமா கேட்கணும். எங்க இமாம்கள் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க, இந்த விளக்கம் இல்லாட்டி இது விளங்காது. நீங்க இமாம்கள் குர்ஆனில் இல்ல என்னத்தையாவது கொடுக்க சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் விளக்கம் இல்ல. அது விளக்கம் இல்ல, நாங்க நிரூபிச்சிருவோம். நீங்க சொல்ல வேண்டிய விதத்துல, வாதம் செய்ய வேண்டிய விதத்துல அந்த 3 ஆயத்தை எடுத்து வச்சு எங்கள்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல நாங்க தயார். உங்கள்கிட்ட நாங்க கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா? மதுஹப் தான், இமாம் தானே விளக்குறாங்க. விளக்குற இமாமுடைய விஷயத்தை உங்களுக்கு விளக்க முடியலையே. அல்லாஹ் விட யாருக்கும் தெளிவா விளக்க முடியாதுங்கிறோம். நீங்க இவங்க தான் விளக்குவாங்க. யார் விளக்குவாங்களோ அவங்க இதை யாராலையும் விளக்க முடியல. யார் விளக்குறதுக்காக வந்திருக்கிறார்கள் அந்த இமாம்கள் சொன்ன வார்த்தைக்கு அதுக்கு யாராலையும் விளக்க முடியல. பெரிய பெரிய மேதைகளை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க, விளக்கம் ஏதாவது சொல்லுவாங்க. அதுல எக்கச்சக்கமான கேள்விகள்லாம் வரும். அதை வந்து அவங்களுக்கே ஜீரணிக்க இயலாது, அவங்க மக்களுக்கு ஜீரணிக்க இயலாது. அதை நீங்க பதிவு பண்ணிக்கிறணும். அடுத்து என்ன, திருப்பி திருப்பி இந்த சாலிமுடைய மேட்டரு, உம்மு ஹராமுடைய மேட்டரு, இதெல்லாம் என்ன செய்யறாங்க, திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சாலிமுடைய மேட்டர்ல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, அது சொல்லுங்க. சாலிமுடைய ஹதீஸை அவங்க மறுக்கிறாங்கன்னு நீங்கல்ல, சாலிமுடைய ஹதீஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லிவிட்டு அதிலிருந்து இந்த சட்டம் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்க. அதுல இருந்து நாங்க என்ன செய்யறோம், நாங்க அந்த வாதத்தை தொடர்றோம். சாலிமுடைய ஹதீஸை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து வாதத்தை தொடர்றோம். உம்மு ஹராமுடைய ஹதீஸை மறுக்கிறாங்கன்றீங்க. உம்மு ஹராமுடைய ஹதீஸ் என்ன, அதை முழுமையா விளக்கி அதுல என்னத்தை நாங்க மறுக்கிறோம், நீங்க என்னத்தை சரிங்கிறீங்க, அதுல உள்ளபடி செய்யலாங்கிறீங்களா செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இதை நீங்க விளக்குனா தான் என்ன செய்யும். நானே விளக்கணும் தேவையில்லையே, எடுத்து வைக்கிறவங்க தான் விளக்கணும். நான் எடுத்து வைக்கிறேன், நான் விளக்கணும், நீங்க எடுத்து வச்சா நீங்க விளக்கணும். அதனால நீங்க என்ன செய்யணும், இதை விளக்க வேண்டியிருக்கு. அதுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வந்து இந்த தலாக் விஷயத்துக்கு எதுக்கு சொன்னேன்னு கேட்டா, இந்த லேட்டஸ்டா நீங்க பேப்பர்ல நாரிக்கிட்டு இருக்குங்க. இந்த மதுஹப்னால இல்ல காரி துப்பான். இஸ்லாத்துக்கு வரலாம்னு நினைச்சவன்லாம் கூட 2-3 நாள் இந்த இங்கிலீஷ் பேப்பர்லாம் பார்த்தான்னு வைங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, படிச்சவங்க வந்து சொல்றதுதான். அப்ப அது நாரி போற அளவுக்கு இருக்கு. இஸ்லாத்தே நாரி போற அளவுக்கு என்ன செய்யறாங்க, கேலி பண்ணி ஜோக் பண்ற அளவுக்கு. என்னடா தலாக்கு தலா, என்ன இதெல்லாம் சட்டமா, இப்படிலாம் ஒரு மார்க்கத்தில் இருக்குமான்னு கேட்கிற அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. அதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், அது சுட்டிக்கார. அதை விட முக்கியமான என்ன தெரியுமா, இப்படி எல்லாம் கூட இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து மனைவி விட்டு சொல்றாராம், எப்படி உன்னுடைய மர்மஸ்தானத்தில் உள்ள முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு அப்படின்ற உடனே இதுக்கு விளக்கம் கேட்டாங்களா. முகமது ஒரு இமாம், அவங்களுடைய இமாம், அவர்கிட்ட கேட்டவன அவர் தடுமாற்றான். என்னடா பயங்கரமான கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த மர்மஸ்தானத்தில் முடியை நீக்கி இருக்கிறாங்களாம். நீக்கிட்டு நீக்கினவங்கள்ட்ட சொல்ற அந்த முடி எண்ணிக்கை தலாக்குன்னு, எப்படி முடி இல்ல முடியின் எண்ணிக்கை அளவுக்கு தலாக்குன்னு சொல்லிவிட்டானே அப்படின்னு பயங்கரமா சிந்தனை பண்ணி அப்படி இருக்குது. அப்படி அதுல பயங்கரமா சிந்திக்க ஆரம்பித்தார். அப்புறம் என்ன பண்றாரு, அவர் கண்டுபிடிச்சிட்டாராம் விடைய. என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, இப்ப உள்ளங்கை இருக்கு, உள்ளங்கையில முடி இருக்காது, புறங்கையில முடி இருக்கும்.